இங்கே இருக்குமே நம்ம கலெக்ஷனில் லாஸ்ட் கிளாஸில் கலெக்ஷன் பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கலெக்ஷனுக்கு 2 அசைன்மெண்ட் கொடுக்குங்க. ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் டைப்பில் இல்லை நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் டைப்பில் நான் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா வேர்க்கர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் என்னோட இண்டெக்ஸ் இல்லை ரேண்டமாக இருக்குது இல்லை என்னோட இண்டெக்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா ரேண்டமாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டுமே நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஆமா ப்ரோ கரெக்ட். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 2 क्वेश्चन பார்ப்போம். சரி. இங்க இருமே. இப்போ எப்படி வெச்சுக்கோம்? இப்படி கொடுத்துறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு PLSQL பிளாக் எழுத போறேன். அப்ப கொடுக்கலாம் begin end of the block என்ன கொடுத்தோம்னா ஸ்லாஷ். ஓகேங்களா? சரி. இப்போ கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா I அப்படின்னு ஒரு வேரியபிள். அப்ப அந்த வேரியபிள் நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிக்ளேர் பண்ணணும். அப்ப டிக்ளேர் I டிக்ளேர் I என்ன கொடுக்கலாம் அப்படின்னா varchar டிக்ளேர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா varchar சைஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 30 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இல்லை இப்போ இந்த I என்ற வேரியபிளோட டேட்டா டைப் நம்ம varchar அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இங்கே எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்? ஒரு இப்போ நான் என்ன பண்ணுறேன் கோலன் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி ஸ்டீவன் அப்படின்ற வேலையை கொண்டு போய் என்ன பண்ணி வச்சிருப்போம்னா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இல்லை இங்கே இப்போ ஸ்டீவன் அப்படின்றது இல்லை இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் அகெயின் I அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா I அப்படின்ற வேரியபிள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்படி கொடுத்துருவோம் அலெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். இல்லை என்ன கொடுத்துருப்போம்னா அலெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருப்போம்னா செமிகோலன் கொடுத்துருவோம். இல்லை இங்கே இப்போ நான் ஒரே வேரியபிள் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அகைன் ஒரு வேலையை ஸ்டோர் பண்ணுறேன். இல்லை அப்போ ஒரு வேரியபிளை நம்மளால மோர் தென் ஒரு வேலையை ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் இப்போ அதை சப்போர்ட் பண்ணுறது நம்ம என்ன கிடையாதுன்னா டேட்டா டைப் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஓட நம்மளே ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணலாம். இல்லை அப்போ விடலாமா டைப் டேட்டா டைப்போட நேம் என்ன சொல்லுவோம் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைப் கிரியேட் பண்ணால் டைப்புக்கு ஒரு நேம் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன நேம் கொடுத்துருப்பேன்னா கிரீன்ஸ் அப்படின்னு டைப் கிரீன்ஸ் இஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டேபிள் அப்படின்னு சொல்லுவேன். டைப் கிரீன்ஸ் இஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டேபிள். ஓகேங்களா? இங்கே டேபிள் ஆஃப் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா varchar அப்படின்னு சொல்கிறேன். டேபிள் ஆஃப் varchar சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன கொடுத்தோம் சைஸ். ஓகேங்களா? இல்லை varchar சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன கொடுத்தோம்னா சைஸ் கொடுத்தோம். அப்போ இங்கே இப்போ நம்ம ஐயோ டேட்டா டைப் என்னன்னு கொடுத்துரும் அப்படின்னா கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ டேட்டா டைப் என்னன்னு சொல்லலாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு வேரியபிளை மோர் தென் 1 row ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்போ நான் ஒரு வேரியபிள் இந்த ஒரு வேலையை கண்டிப்பாக நான் என்ன பண்ணி ஆகணும் செப்பரேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ இப்படி கொடுக்கலாம் ஸ்டீவன் இப்படி கொடுக்கணும் நீனா டேவிட் எடுத்துரும் பீட்டர். இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 4 வேலையை போயிடலாம். இன்னொரு வேலைன்னா இன்னொன்று ஸ்டோர் பண்ணிடும். I colon is equal to என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அலெக்ஸ் அப்படின்னு கொடுத்துரும். ஏமே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே வேரியபிளை 5 வேலையை ஸ்டோர் பண்ணிக்கேன். அப்போ நான் ஒரு ரோலேருந்து இன்னொரு ரோலை செப்பரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் என்ன கொடுத்தணும் இண்டெக்ஸ் கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ இண்டெக்ஸ் என்னென்ன டைப் மெத்தட்லாம் என்னென்ன டைப்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்? இண்டெக்ஸ் பைனரி இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம் varchar. ஓகேங்களா? பைனரி இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் varchar. ஓகேங்களா? ஸோ யாருமே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா varchar யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் varchar. அப்போ இப்படி கொடுக்கலாமா அதாவது இண்டெக்ஸ். ஓகேங்களா? இண்டெக்ஸ் பை ஓகேங்களா என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் பை என்ன கொடுக்குறோம் அப்படின்னா varchar அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் பை என்ன கொடுக்குறோம் அப்படின்னா varchar. ஓகேங்களா? varchar. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுக்கலாம் varchar அப்படின்னு கொடுக்கலாம். varchar சைஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அப்படி 1 அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுக்குறேன் ரெண்டுமே ஒரே சைஸ் கொடுக்குறதா ஐ மீன் எது ப்ரோ இல்ல the greens table of varchar அந்த டேபிள்ஸ் சொல்றீங்க யாருமே இப்போ நம்ம இங்க A E C D E இப்படி கொடுத்துருங்க. ரைட்டா? இப்போ இங்க எத்தனை கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோம்? ஒரே ஒரு கேரக்டர் தானே யூஸ் பண்ணிக்கலாம். அங்க எதுக்கு போய் 30 கொடுக்கணும்? இன்கேஸ் நீங்க வந்து இதோட சைஸ் வந்து இப்படி இவ்வளவு பெருசா ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அப்போ சைஸ் அதுக்கு ஏத்தவள கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 13 கொடுத்துட்டு ஒரே கேரக்டர் கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. நீங்க சைஸ் இங்க 30 கொடுத்துக்கலாமான்னு தானே கேக்குறீங்க? ஆமா.
ஓகே கொடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? சரி. ஓகே. அதுக்கு முன்னாடி நான் இன்னும் காட்டுறேன் எதுவுமே. இப்போ நான் இந்த இடத்துல வேர்க்கருக்கு சைஸ் கொடுக்கலாமா அப்படின்றத பார்ப்போம். இதான் ஓகே. ஸோ இங்கே இருமே இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். இது வந்து இதோட டேட்டா டைப் என்ன? வேர்க்கர் அப்படின்னா எதில் கொடுத்தாலும் சிங்கிள் கோட்ஸ். அப்போ கொடுத்தோமா? இப்படி சிங்கிள் கோட் சொல்றோம். இப்போ போய் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சா? அப்போ இனிமே அப்போ நம்ம இண்டெக்ஸுக்கு வேர்க்கர் யூஸ் பண்ணிக்க முடியுமா? யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லை. அதாவது இண்டெக்ஸை, அதாவது சப்ஸ்டிடியூஷன் டைப்பை நம்ம வேர்க்கரை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே இனிமே இங்கே மொத்தம் எத்தனை ரோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? dpms underscore output underscore line of I dot count. data என்ன கொடுக்கலாம்? Count. கவுண்ட் மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? 5 rows. இல்ல இப்போ எனக்கு இந்த டேவிட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால் பண்ணி பிரிண்ட் பண்ணுவீங்க? I of C. சொல்லுங்க அப்போ. dpms dpms underscore output Line of underscore line of I of C. I of C. இதில் கொடுக்கணும் சிங்கிள் கோட்ஸில். என்ன ஆகுது? சாரி, ஐஎஃப்சி வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கேன், வேற வந்து மட்டும் வராதா? இப்போ எனக்கு இப்படி வச்சுக்கோங்க, நானே கேட்ட மாதிரி தான் இல்லையா? இப்போ எனக்கு மொத்த வேல்யூ ஒரே டைம்ல பிரிண்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணலாம் ஃபார் லூப். ஃபார் லூப். இதெல்லாம் சொல்லுங்க அப்போ. ஃபார் எக்ஸல் ஃபார் சொல்லுங்க எக்ஸல் ஃபார் எக்ஸல். ஓகே. one double dot I dot counter. I dot count. ஓகே. loop dpms output dot underscore line I of x. I of x. ஓகே, அடுத்து என்ன கொடுக்கணும்? end loop. ஓகே போயிடலாம். ஸோ ஏழுமே அப்போ இப்படி கொடுக்கலாம். இதை போய் இந்த ஃபார் லூப், இந்த எக்ஸோட மீனிங் என்ன ப்ரோ? வேரியபிள். எக்ஸ்ல வந்து என்ன லிஸ்ட் ஸ்டோர் ஆகும்? Count value. இல்ல ப்ரோ, ஃபார் எக்ஸ் இன் ஒன் டபுள் டாட் கொடுக்குறீங்க கரெக்டா? எக்ஸ்ல வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னு கேக்குறேன். அந்த இண்டெக்ஸ் உடைய வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஆனா இங்க a கொடுத்திருக்கோம். ஆமா, இல்ல நான் எக்ஸ்ல வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அதான் என்னோட क्वेश्चन. இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டோர் ஆகும். இண்டெக்ஸ் வேல்யூ எங்க, இங்க என்ன வேல்யூ இருக்கு? இல்ல அந்த இண்டெக்ஸ் I of ஸ்டீவன், நீனா, டேவிட், பீட்டர், ஒவ்வொரு லூப்லயோ ஒவ்வொரு ஐட்டரேஷன்லயோ ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். ப்ரோ எக்ஸ்ல வந்து என்ன ஸ்டோர் ஆகும்? இங்க எப்படி எக்ஸ்க்குள்ள வந்து இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும் அதான் என்னோட क्वेश्चन. டேவிட் எப்படி எக்ஸ்க்குள்ள வரும்? for x in one dot first அந்த ரீட் பண்ணும்போது first I of a என்ற இண்டெக்ஸ் ரீட் பண்ணும்போது x ஓட வேல்யூ எப்படி ஒரு a வா மாறும்? சரி ஓகே, இங்க எதுக்கு ஒன் டபுள் டாட் I டாட் கவுண்ட் கொடுக்குறீங்க? இதோட மீனிங் வந்து I of 5 னு ஒரு கரெக்ட்டா? எதுக்கு இப்படி கொடுக்குறீங்க?
எனக்கு அந்த எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு தெரியல அப்படின்னா நான் i டாட் கவுண்ட் கொடுத்துருக்கேன். இல்ல ப்ரோ எதுக்கு 1.5 அப்படின்னு கொடுக்குறீங்க கேக்குறேன். 1 to 5 வரைக்கும் லூப் ஆயிட்டு இருக்கு. 1 to 5 வரைக்கும் லூப் ஆகணும் கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம் லூப் சுத்தும் போது என்ன வேல்யூ வரும்? ஸ்டீவன் ஜி ஃபர்ஸ்ட் டைம் லூப் சுத்தும் போது லூப்ல என்ன அவுட்புட் வரும்னு கேக்குறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் 1 ல இருந்து வரும். 1 ல இருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ I of A நவீன் இண்டெக்ஸ் வேல்யூ இப்படி 1 அது லூப் சுத்தி லூப் என்ன வேல்யூ கொடுக்கும் அப்படி கேக்குறேன். லூப் நமக்கு என்ன அவுட்புட் கொடுக்கும் அதான் என்னோட क्वेश्चन. ஒவ்வொரு லூப்லயுமே ஒரு அவுட்புட்டை ரைட் பண்ணிட்டே இருக்கும் ப்ரோ. இந்த அவுட்புட்டுக்கும் இந்த லூப்புக்கும் சம்பந்தமே கிடையாது கரெக்டா? இதுக்கு ஏதாச்சும் ரிலேட்டிவிட்டி இருக்கா? எந்த ஒரு ரிலேட்டிவிட்டியுமே கிடையவே கிடையாது. இங்க எக்ஸ் அப்படின்றது என்னன்னு தான் கேட்குறேன். எக்ஸ் அப்படின்றது என்ன அதான் என்னோட क्वेश्चन. எப்படி எழுதிங்களா? இங்க எக்ஸோட வேலை என்ன, எக்ஸுக்குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அதான் என்னோட क्वेश्चन. நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மென்ட்ல dbms அவுட்புட் அப்புறம் லைன் ஆஃப் x ன்னு கொடுக்கறோம்ல ஜி. அந்த ஃபர்ஸ்ட் லூப்ல என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. அந்த ஃபர்ஸ்ட் லூப்ல என்ன வேல்யூ வரும்? அதுல வந்து ஸ்டார்டிங் 1 ல இருந்து கொடுக்கறதுனால நல் வரும் ப்ரோ. நல் வரும். ஃபர்ஸ்ட் லூப் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை கால் பண்ணும்போது அது என்ன ஸ்டீவனை கால் பண்ணா அப்ப ஸ்டீவன் வந்து உட்காருது அதை டிஸ்ப்ளே பண்ணுது. செகண்ட் லூப்ல மீனா தேர்ட் லூப் ஃபோர்த் லூப் இந்த பிளாக் மட்டும் எடுத்துங்க ப்ரோ. ஓகேவா? பிகின் இல்ல இந்த பிளாக் மட்டும் எடுத்துங்க. இங்க என்ன அவுட்புட் வரும் அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. 1 2 3 4 5 AG 1 2 3 4 5 அப்படின்னு வருது. எக்ஸ் வேரியபிள் நம்ம இங்க கால் பண்ணும்போது 1 to 5 வரைக்கும் பிரிண்ட் லூப் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லூப்ல 1 வரும். அடுத்து லூப் ஆகும்போது 2 1 நல்லா புரிஞ்சுங்க ஓகேங்களா? ஃபார் லூப்ல வந்து நான் 1x in அப்படின்னு கொடுத்து 1.5 கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப் சுத்தும் போது நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா 1 அப்படின்னு ஒரு அவுட்புட் வரும். என்ன அவுட்புட் வரும்? 1. அந்த 1 போய் எதுல ஸ்டோர் ஆகும்? xல ஸ்டோர் ஆகும். xல ஸ்டோர் ஆகும். அப்ப xோட வேல்யூ தான் என்ன பத்தி அப்படின்னா 1 கரெக்ட்டா? ஆமா. ஓகேங்களா? அப்ப xோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. செகண்ட் டைம் லூப் சுத்தும் போது xோட வேல்யூ என்ன? இங்க xல போய் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? 1. செகண்ட் டைம் சுத்தும் போது ஜி 2. அப்ப xல போய் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? 2 ஸ்டோர் ஆகும். அப்ப திரும்ப சுத்தும் போது 3. அப்ப xோட வேல்யூ என்ன ஆயிட்டே போகும் அப்படின்னா மாறிட்டே போகும் கரெக்ட்டா? ஆமா. இப்ப நான் i of x இப்படி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் xோட வேல்யூ என்ன வரும்? ஸ்டீவன் 1 ஸ்டீவன் ப்ரோ. a வந்து xல என்ன வேல்யூ ஸ்டோர் ப்ரோ ஆகும்? 1 ப்ரோ. 1. அப்ப i of 1 ன்னு ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அப்ப i of 1 எப்படி கால் பண்ணும்? இங்க போய் எக்ஸிக்யூட் பண்ணது கரெக்ட்டா? i of 1 ன்னு ஏதாச்சும் இருக்கா? நம்ம வேர்க்கர்ல கொடுத்திருக்கோம். லூப் சுத்துறீங்க அப்படின்னா லூப்ன்றது ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஒவ்வொன்றா இன்கிரிமெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோம். எக்ஸ்ல வந்து என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 1ன்ற வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும். செகண்ட் டைம் சுத்தும்போது என்ன ஸ்டோர் ஆகும்னா 2ன்ற வேல்யூ. தேர்ட் டைம் சுத்தும்போது என்ன ஸ்டோர் ஆகும்னா 3 அப்படின்ற வேல்யூ. இல்ல ஒரு டைம் என்ன ஆகும்னா ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்க 10 to 15 கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ல போய் என்ன ஸ்டோர் ஆகும்? 10. ஓகேங்களா? 22 இப்படி 15 to இல்லைன்னா பிடிச்சுங்க 100 to 500 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் எக்ஸ்ல போய் என்ன ஸ்டோர் ஆகும்? 100. அந்த லூப் என்ன வருது அப்படின்னா லூப் ஃபர்ஸ்ட் டைம் சுத்தும் போது அந்த லூப்போட வேல்யூ என்னவோ அதுதான் போய் எதுல ஸ்டோர் ஆகும்னா எக்ஸ் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா அந்த 100 எடுத்து நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை கால் பண்ணி நான் இங்க பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஓகேவா? அப்ப இப்ப நான் இங்க என்ன கொடுக்கணும்? அப்ப ஃபார் லூப் அப்படின்றது என்ன? கரெக்ட் ப்ரோ. அது இண்டெக்ஸ் பை பைனரி இன்டிஜர்ன்றதுனால ஃபார் லூப்ல 1.5 ன்னு கொடுத்தோம்.
வேரியபிள். ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துருக்குறோம், அதனால வந்து ஃபார் எக்ஸ் ஏ டபுள் டாட் இன்னு கொடுக்கலாங்க கேரக்டரிஸ்டிக். இப்போ ஃபார் லூப் அப்படின்றது என்ன? கண்டிஷன் ப்ராசஸ் செய்யுது. ஃபார் லூப் அப்படின்றது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஆமாம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 1 அப்படின்னா செகண்ட் டைம் வரும்போது என்ன வரும்? 2 வரும். ஏபிசியில் போய் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்? அது ஏ இப்படி வருமா? இப்படி போய் ஏ டிக்ளேர் பண்ணா ஏ ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் சுத்தும்போது பியா மாறுமா, தேர்ட் டைம் சுத்தும்போது 3 சியா மாறுமா அப்படின்ட்டு அப்படிலாம் மாறாது. இது 1 to 3 தான் மாறும். ஓகேவா? ஓகே. அப்ப இங்க ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ யாருமே இங்கே ஃபார் லூப் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம இங்கே எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் கொடுத்த அசைன்மெண்ட்டே. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். ஓகேவா? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லாம் 2 நாள் எடுத்தேன் கரெக்டாக. ஒரே நாளில் அந்த ஃபஸ்ட்டு 4 days கிளாஸ் ஒரே நாள் எடுக்க வேண்டிய கிளாஸ் நான் 4 நாளாக எடுத்தேன். ஓகே. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த தேர்ட் டேவா 4th day கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, லூப் இல்லை அந்த லூப்பு மட்டும் இப்போ உட்காந்து பாருங்க. ஓகேவா? லூப் உட்காந்து பாருங்க, நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இல்லை நான் இப்போ எடுத்துருவா டைரக்டா சொல்லுங்க. எடுத்துலாமா? நான் பார்த்துட்டே வரேன். வரீங்களா? எதுனாலும் எனக்கு ஓகே ஜி. எடுக்கிறதுனால எடுத்துறேன், இல்லை பார்த்து வரீங்கனாலும் எனக்கு ஓகே தான். ஒரு ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ என் ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஃபார் லூப் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஃபார் லூப் அப்படின்றது ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஃபார் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். இல்லை ஃபார் லூப் அப்படின்றது என்ன பண்ணிகிட்டே போகும் அப்படின்னா ஒன்றா நம்பர் தான் அதில் இன்க்ரிமெண்ட் ஆகுமே தவிர ஏபிசி அங்கே போய் இன்க்ரிமெண்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் இந்த டேவிட்டை கால் பண்ணோம் அப்படின்னா ஐ ஆஃப் சின்னு தான் கால் பண்ணி ஆகணுமே தவிர ஐ ஆஃப் 3ன்னு என்னால் கால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இண்டெக்ஸோட வேல்யூ சி, அதை வச்சு கால் பண்ணால் தான் எனக்கு வரும். அப்போ இங்கே போய் நம்மளால் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லூப்போ இல்லை ஒய் லூப்போ ரெண்டில் ஏதாச்சும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய் லூப் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய் லூப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அது பயன்படுறதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டோட இண்டெக்ஸ் ஃபஸ்ட் என்ன இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே இப்போ கொடுத்துறேன் ஐ டாட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இண்டெக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துறேன். இல்லை இப்போ ஐ டாட் ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னவோ அது வரும். கரெக்டா? அப்போ நான் இந்த வேல்யூவை கொண்டு போய் நான் எதுக்குள்ள அசைன் பண்ணி விட்டுறேன் அப்படின்னா எக்ஸுக்குள்ள அசைன் பண்ணிடுறேன். எதுக்குள்ள அசைன் பண்ணிடுறேன்? எக்ஸ். இப்போ நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன? இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ இருக்கு. ஐ ஆஃப் இண்டெக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன? ஏ. அப்ப ஏறுமே நான் இப்போ எக்ஸ் பிரிண்ட் பண்றேன். ஸோ எக்ஸ்ன்ற வேரியபிள் நம்ம என்ன பண்ணியாலும் டிக்ளேர் பண்ணியாலும். அப்போ எங்கே இருங்க எக்ஸ்க்கு நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா வேர் கேர் அப்படின்னு எக்ஸ்க்கு வேர் கேர் கொடுக்குறேன். சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 13 கொடுக்குறேன். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? ஏ வால் இல்லை எக்ஸோட வேல்யூ ஏ வருது. இப்போ நான் ஐ ஆஃப் எக்ஸை கால் பண்ணுறேன். இப்போ இப்படி கொடுத்தேன் ஐ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னு மாறிடும்? ஐ ஆஃப் ஏ. அப்போ யார் வர்றாரு? சரி, அப்போ யார் வர்றாருன்னா ஸ்டீவன் வர்றாரா? அப்போ இந்த இடத்துல எனக்கு அடுத்த வழி வரணும். நீ நான் என்ன பண்ணணும்? இங்கே என்ன மாறணும்?
I of B b ஆ மாறணும். அப்ப இந்த x ஓட வேல்யூ என்ன ஆயிட்டே போணும்? சேஞ்ச் ஆயிட்டே போணும். அடுத்த வேல்யூ வேணும். கரெக்ட்டா? இப்ப I of A வந்துச்சு அப்படின்னா அடுத்த வேல்யூ என்னதான் வரணும்? I of B. அப்ப இந்த எக்ஸ்ல ஏக்கு பொதுவா பி வரணும் அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் வேல்யூ ஏக்கு அப்புறம் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடணும். கரெக்டா? அப்ப இங்க என்ன பண்ணலாம்? இங்க இருமே A dot next. சூப்பர். I of A dot next. dot next of A A dot next of Next of A. next of A next of A அது கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஆஃப் ஏ அப்போ கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த வேலையை கொண்டு போய் திருப்பி நான் எதுக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ்குள்ளே அசைன் பண்ணுறேன். திருப்பி எதுக்குள்ள கொண்டு போய் அசைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஏக்கு பொதுவாக நெக்ஸ்ட் ஆஃப் ஏ வந்து என் வேல்யூ என்ன வரும் அது வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும்? எக்ஸ்ல. இப்போ பாருங்க இப்போ ஸ்டீவன் நீனா வருதான். இப்போ இந்த வேல்யூக்கு அடுத்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். கரெக்டா? அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? next of B. நம்மகிட்ட 100 ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆஃப் ஏ யூஸ் பண்ணிக்க முடியுமா? பண்ண முடியாது. அப்ப இங்க பட் இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற நெக்ஸ்ட் ஆஃப் அதாவது எக்ஸ்ல என்ன இருக்கோ அந்த எக்ஸுக்கு நெக்ஸ்ட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோமே. இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் இப்போ எக்ஸ்ல என்ன இருக்கும்? ஏ. அப்ப ஏக்கு அடுத்த வேல்யூ என்னவோ அது வந்து எதுல திருப்பி ஸ்டோர் ஆயிடும்? எக்ஸ்ல ஸ்டோர் ஆயிடும். புரியுதுங்களா? இங்க எக்ஸ் இருக்கு. எக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ரீப்ளேஸ் ஆயிடும்? B ஆ மாறும். A ல இருந்து B மாறும். அதுல இருந்து நெக்ஸ்ட் B ஆ மாறும். இல்ல ஜி இங்க எக்ஸ் ஓட வேல்யூ என்ன? A. அப்ப இங்க வந்து I of A ன்னு மாறிடுமா? ஆமா. எக்ஸ் ஓட வேல்யூ இப்போ என்னதான்? A தான். A தான். இப்போ I dot next of இங்க என்னன்னு மாறும்? A. அப்ப next of A வந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் திருப்பி நம்ம எதுக்கு ஸ்டோர் பண்ணிடுறோம்? Xல ஸ்டோர் பண்ணிடுறோம். next of A க்கு என்ன வந்துரும்? இங்க Xல B வரும். B வந்துரும். திருப்பி B வந்துரும். திருப்பி இங்க மேல போகுது அப்படின்னா திருப்பி மேல போகுது அப்படின்னா இங்க வருமே. திருப்பி மேல இருந்து வருது அப்படின்னா இப்படி வச்சுக்கோ. இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா? அப்ப திருப்பி மேல போய் இங்க என்னன்னு மாறிடணும்? X ஓட வேல்யூ B மாறும். இங்க வந்து x ஓட வேல்யூ b ஆ மாறிடும். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் ஆஃப் a கொடுக்கும்போது ஓகேங்களா? புரியுதா நான் சொல்றது? வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. அதாவது வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? இங்க பாருங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா I of ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கோ. இங்க ஃபர்ஸ்ட் I of x I dot first அப்படின்றது I of first இண்டெக்ஸ் என்ன வரும்? A1. A எடுத்து கொண்டு போய் நான் எதுல ஸ்டோர் பண்ணிட்டேன்? Xல. அப்ப I of A ன்னு மாறிடுமா? ஆமா. I of A கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிச்சா? திருப்பி இங்க x ஓட வேல்யூ என்ன மாறிடும்? B ஆ மாறும். ப்ரோ இங்க இங்க A ல தான் A வா தான் இருக்கும். அப்ப I dot next of என்னவா இருக்கும்? A. அப்ப I dot next of A வரும்போது இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்? B. அப்ப அந்த B கொண்டு போய் திருப்பி எதுல ஸ்டோர் பண்ணிடும்? Xல ஸ்டோர் பண்ணு. இப்போ திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா x ஓட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும்? B. அப்ப அத கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுமா? ஆமா. திருப்பி இங்க வரும்போது x ஓட வேல்யூ என்னவா மாறிடும்? B. திருப்பி I dot next of B அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன வரும்? இந்த இடத்துல திருப்பி C பை எதுல ஸ்டோர் ஆகும்? Xல. ஓகேங்களா? அப்ப திருப்பி இங்க x ஓட வேல்யூ என்னவா மாறும்? I of C. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு திரும்ப என்ன ஆயிட்டே இருக்கணும்? லூப் ஆயிட்டே இருக்கணும். அப்ப இப்படி விடாம ஆகல. அப்ப இங்க இப்ப I of E வரைக்கும் வந்துருச்சு. எது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா இப்ப x ஓட வேல்யூ E ஆ மாறிடுச்சு. அப்ப I of E கால் பண்ணிச்சு அப்படின்னா I of E என்ன வந்துரும்? அலெக்ஸ். இப்ப இங்க வந்து x ஓட வேல்யூ என்னவா மாறும்? E க்கு I dot next of E அப்படின்னு ஏதாச்சும் வேல்யூ இருக்கா? இல்ல. அப்ப என்ன வந்துரும்? நல் வேல்யூ வந்துரும். கரெக்ட்டா? அதாவது ஒரு அப்படி ஒரு டேட்டாவே இல்ல. ஓகேங்களா? அப்ப அப்படி ஒரு டேட்டாவே இல்ல அப்படின்னா அதை விட்டு நம்ம என்ன சொல்லிடலாம்? திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப நமக்கு என்ன ஆனான்னு சொல்லிடலாம்? ரன் லூப் ஆக வேண்டாம்னு சொல்லிடலாம். அப்ப நம்ம எக்ஸிட் ஆக சொல்லலாமா? ஆமா. அப்ப இங்க இப்ப நான் அப்படி சொல்றேன். while while
எப்போ எனக்கு இந்த லூப் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நல்லா இல்லைன்னா மட்டும் என்ன பண்ணணும்னா லூப் ஆகணும். கரெக்டா? இல்லை இப்போ இங்கே என்ன கொடுத்தோம்னா லூப் அப்படின்னு கொடுத்துருவோம். லூப் அப்படின்னு கொடுத்துருவோம் இனிமே. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட், அதாவது ஃபர்ஸ்ட் வரும்போது எக்ஸோட வேல்யூ என்ன மாறிடும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலா a வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ நல்லா இல்ல அப்ப சாரி ஆமா ஓகே. அப்ப எக்ஸோட வேல்யூ நல்லா இல்லைன்னா மட்டும் தான் எதுக்குள்ள போகணும்னு சொல்லிருக்கேன், லூப்ல போகணும். அப்ப வந்தோடனே ஐ ஆஃப் ஏ கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிருமா? அடுத்த லைன்ல இங்க நெக்ஸ்ட் ஆஃப் ஏ வந்து அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன மாறிடும்? பிஎம் ஓகே. சோ இங்க திருப்பி மேல போயிடுச்சு அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூ நல்லா இல்ல அப்ப திருப்பி எதுக்குள்ள வரும்? லூப்ல அப்படியே இ வரைக்கும் வந்துருமா? ஆமா. இப்ப அதாவது இப்போ இங்க வந்து ஐ டாட் நெக்ஸ்ட் ஆஃப் ஈன்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோமே. இப்போ அதுக்கு அடுத்து ஈக்கு அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிடும்? நல்லா ஆயிடும். நல்லா ஆயிடுச்சுன்னா லூப்ல வருமா? வராது. அப்ப அந்த லூப் விட்டு என்ன ஆயிடும்? எக்ஸிட் ஆயிடுமா? அப்ப எனக்கு இதோட ஸ்டாப் ஆயிடும். அப்ப இப்படி சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்னா எண்ட் ஆயிடும். ஒரு நிமிஷம் எங்கேயோ தப்பாயிடுது. எண்ட் லூப் கொடுங்க. எண்ட் லூப் பிரிண்ட் ஆயிருக்கலாம். ஸ்டீவன் நீனா டேவிட் அப்படின்னு என்ன இங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? நான் ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது. நான் இண்டெக்ஸ்ல வந்து நம்பர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்க ஃபார் லூப் எடுத்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிற ஒரு நம்பர் தான் அங்க போய் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். தவிர இந்த மாதிரி ஏபிசில நம்மளால இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. அதனாலதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐடாட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ இல்லை ஐடாட் ஃபர்ஸ்ட் அப்படின்றத ஃபைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஐடாட் ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஏன்னு வரும். அந்த ஏ கொண்டு போய் எதுக்கு ஸ்டோர் பண்ண போறேன்? எக்ஸ். அப்ப நான் லூப்ல நுழையிறதுக்கு முன்னாடி எக்ஸ் வந்து நல்லான்னு செக் பண்ணுவேன். எக்ஸ் வந்து நல்லா இல்ல, எக்ஸோட வேல்யூ ஏ நாட் நல். அப்ப எதுக்குள்ள போயிடும்? லூப்குள்ள போயிடும். அப்ப இங்க வந்து ஐ ஆஃப் ஏ கால் பண்ணும்போது யார் வந்துரும்? ஸ்டீவன். ஓகேங்களா? திருப்பி இங்க வரும்போது நான் எக்ஸ்குள்ள என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா ஐ டாட் நெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா எக்ஸ்ல ஆட்டோமேட்டிக் என்ன மாறிடும்? ஏ இருந்து பி ஆ மாறிடும். ஏவா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஏ. ஏவா. இப்போ ஐ டாட் நெக்ஸ்ட் ஆஃப் ஏ வரும்போது இந்த இடத்துல என்னன்னு மாறும்? எக்ஸோட வேல்யூ பி ன்னு மாறுமா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா மாறிடும்? பி மாறும். திருப்பி இங்க வந்து பார்ப்போம் எக்ஸ் வந்து நல்லா இல்ல. அப்ப திருப்பி எதுக்கு வந்துடும்? லூப் வரும். இப்ப ரெண்டாவது டைம் கால் பண்ணும்போது ஐ ஆஃப் பி கால் பண்ணுமா? ஐ ஆஃப் பி கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிரும். கரெக்ட்டா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு? பி இருக்கா? அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஐ டாட் நெக்ஸ்ட் ஆஃப் என்ன மாறிடும்? பி ஆ மாறிடும். இப்ப இந்த ஸ்டேட் இது ஃபுல்லுக்கு என்ன ஆன்சர் வரும்? நீனா பி. ஜி. ஐ டாட் நெக்ஸ்ட் ஆஃப் பி க்கு என்ன ஆன்சர் வரும்? நெக்ஸ்ட் ஆஃப் பி இந்த சி வரும். சி. அப்ப x ல போய் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிடும்? சி ஸ்டோர். இப்போ x வந்து நல்லா இல்ல. ஓகேல? அப்ப திருப்பி எதுக்கு வந்துரும்? லூப். இங்க x ன்னு இருக்கும். x ஓட வேல்யூ என்னவா இருக்கு இப்ப? c ஆ. அப்ப c ஆ மாறிடுமா? இப்ப i டாட் c கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிச்ச அப்படினா டேட் பிரிண்ட் ஆயிடும். கரெக்ட்டா? திருப்பி இங்க வரும். இங்க என்ன இருக்கும்னா i டாட் நெக்ஸ்ட் ஆஃப் x ன்னு இருக்கும். x ஓட வேல்யூ இப்ப லாஸ்ட் என்னவா இருக்கு? c இருக்கா? அப்ப c ன்னு மாறிடுமா? இப்ப i டாட் நெக்ஸ்ட் ஆஃப் c என்ன வரும்? d. இப்ப i ல போய் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? சாரி x ல போய் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? d ஸ்டோர் ஆகும். இப்ப x வந்து நல்லா இல்ல. அப்ப திருப்பி லூப்ல வரும். இப்போ என்னன்னு மாறிடும்? i of d. d ஆ மாறிடும். x இருக்குது. x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா d. அப்ப i of d ஆகுமா? இப்ப i of d கால் பண்ணி பிரிண்ட் பண்றோம். திருப்பி இங்க வரும்போது i டாட் நெக்ஸ்ட் ஆஃப் x ன்னு இருக்கும். x ஓட வேல்யூ என்னவா இருக்கு? d. b இருக்கு. x ஓட வேல்யூ என்னவா இருக்கு? d. d ஆ இருக்கு. ஓகேங்களா? x ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னா d. அப்ப இப்போ i டாட் நெக்ஸ்ட் ஆஃப் d என்னவா மாறிடும்? e. இப்போ x ஓட வேல்யூ என்னவா ஆச்சு? e மாறிடும். ஓகே. இப்போ x என்ன கிடையாது? நாட் திருப்பி லூப்ல வரும். இங்க x ன்னு இருக்கும். x ஓட வேல்யூ இப்போ என்னவா இருக்கு? e. e இருக்கா? அப்ப i of e கால் பண்ணுமா? இப்போ i of e கால் பண்ணி சொன்னா யார் பிரிண்ட் ஆயிடுவா? அலெக்ஸ். ஓகேங்களா? இப்போ எழுதுறோம் i டாட் நெக்ஸ்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கோம்னா x அப்படின்ற i டாட் நெக்ஸ்ட் ஆஃப் x. இப்போ x ஓட வேல்யூ என்ன மாறிடும்? e.
ஈயா மாறிடும், ஈயோட ஈயா மாறிடும். இப்போ ஐ டாட் நெக்ஸ்ட் ஆஃப் ஈக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்கா? இல்ல. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன மாறிடும்? நல். நல்லா மாறிடும். எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்னா நல். இப்போ எக்ஸ் வந்து நல்லு, ஓகேங்களா? நாட் நல்லா இருந்தா தான் நம்ம எதுக்குள்ள போகணும்னு சொன்னோம்? லூப்புக்குள்ள போகணும். இப்போ லூப்புக்குள்ள போகுமா? போகாது. லூப் விட்டா அப்போ எக்ஸிட் ஆயிடும். புரியுதா? அப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆகும்னா எக்ஸிட் ஆகும். ஓகேவா? நோ பண்ணி இந்த எக்ஸ்ன்றது வேர் கேர் போட்டுருக்கீங்க, டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. ப்ரோ. இப்போ இந்த வைல் லூப்க்கு நம்ம எக்ஸ்ன்ற ஒரு இது அசைன் பண்றதுனால தான் நம்ம அதை எக்ஸ் வேர் கேர் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆமாம். ஏன்னா வேரியபிள் கண்டிப்பாக வேணும்ல. கவின், இப்போ நம்ம இத லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஒயில் லூப் யூஸ் பண்ணாம நீங்க வேற லூப் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பட் லூப்ல என்ன பண்ணோம்னா கண்டிஷன் எப்ப செக் பண்ணும்? ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் கண்டிஷன் செக் பண்ணணும். ஆமா, அதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வரும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தப்பா எடுத்துக்கல அப்படின்னா ஓகேங்களா? ஸோ அகைன் எல்லாருமே உட்காந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த லூப்பை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. அந்த வீடியோ அகைன் ஒன்ஸ் உட்காந்து பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லூப் இதெல்லாம் தெரியாம நம்மளால பிஎல்எஸ்க்கு பிளாக் எழுதவே முடியாது. அப்ப இங்க கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம் லூப்பை பத்திலாம். ஓகே. அப்போ ஃபார் சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஃபார் லூப்ன்றது நம்ம வந்து இப்போ இண்டெக்ஸ் பை பைனரி இன்டீஜர்ஸா யூஸ் பண்ண மட்டும் ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ண முடியல. ஆமா ஃபார் bro. லூப் ஆட்டோ இன்கிரிமெண்ட்ன்றதுனால. ஆமா, அங்க வந்து 1 2 3 தான் யூஸ் பண்ண முடியும், தவிர ஏபிசில நம்ம இன்கிரிமெண்ட் பண்ண முடியாது. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் டைப் வந்து பைனரி இன்டீஜரா இருந்தா ஃபார் லூப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஆமா ஆமா. வேர் கேர்னு வந்தா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது, மீதி இருக்கிற லூப் அண்ட் வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, பட் நீங்க இப்ப இண்டெக்ஸ் பை பைனரி இன்டிஜர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோமே, லூப் யூஸ் பண்ணிக்கலாம், வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. வைல் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஆமா. ஆனா வேர் கேர்னு யூஸ் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்ஷன் டைப் ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது, வைல் அண்ட் லூப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆமா ப்ரோ. ஆமா.
லிஸ்டடுக்கு ஒரு இது சொல்றேன்னு சொன்னீங்க. ப்ரோ லிஸ்டட் டைப் எடுத்தேன். நோட் பண்ணியாச்சுங்களா? ஓகே. ஸோ இதுவே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி கொடுத்துறேன். நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ மாற்றி யூஸ் பண்ணியிருந்தோம் கரெக்டா? இதை ட்ரை பண்ணுறீங்களா? ஹலோ, இதை ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ இந்த இதை எனக்கு என்ன பண்ணோம்னா இந்த 5 வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் லூப் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய் லூப் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் லூப் என்ன யூஸ் பண்ணிங்க. பட் எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த 5 வேல்யூமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை இப்போ ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, இதை ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. ஓகேவா? சரி, ஓகே தேங்க்யூ. சரி, என்ன அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த லூப் வீடியோ இருக்கு பார்த்தீங்கன்னா 3rd டே கிளாஸ் 4th டே கிளாஸ் இருக்கு பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல லூப் ஒய் லூப் ஃபார் லூப் இல்லை. ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுப்பேன், ரொம்ப பொறுமையாக தெரிஞ்சுப்பேன் இல்லை. அந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து இங்கே வந்து நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? அதை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே தேங்க்யூ. 9:15 கிளாஸ் இருக்கா ப்ரோ? இல்லை ப்ரோ. சரிங்களா? ஆமாம். ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் என்ன பண்ணுறது ப்ரோ? அதுக்கு ஓகே, அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா? பண்ணுறோம்.